அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு ஊரில் ஒரு தச்சர் இருந்தார். காலையில் அவருடைய தொழிலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு கிளம்பினார். போகும் வழியில் அவருடைய வாகனம் பழுதடைந்து நின்றது. அதை தள்ளிக்கொண்டே போய் மெக்கானிக் கடையில் பழுது பார்த்து 1 மணி நேரம் தாமதமாக வேலைக்கு போய் சேர்ந்தார். முதலாளி கடுமையாக அவரை திட்டினார். மிகுந்த வேதனையுடன் அவர் வேலைகளை ஆரம்பித்தார். சுத்தியலால் அடிக்கும் போது கை தவறி அவர் விரலில் காயம் பட்டது. காயத்துக்கு துணியால் கட்டு கொண்டு மீண்டும் வேலையை தொடர ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழித்து அவருடைய உளி உடைந்து விட்டது. என்னடா இது, காலையிலிருந்து நமக்கு நேரமே சரியில்லையே என்று முணுமுணுத்துக் கொண்டே மீதி வேலைகளையும் முடித்தார். முதலாளியிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு புறப்பட தயாரானார். வண்டியை கிளப்ப முயற்சித்தார். ஆனால் வண்டி கிளம்ப மறுத்துவிட்டது. இருட்டி போய்விட்டது. இனி உன் வண்டியை பழுது பார்த்து எப்படி எடுத்து போவாய்? வா, என் வண்டியில் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்று முதலாளி சொன்னதும் அவருடன் கிளம்பினார். போகும் வழியில், பாவமையா, நீ காலையிலிருந்து உனக்கு எல்லாம் சோதனையாகவே இருக்கு என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டே கூட்டிக் கொண்டு போனார் முதலாளி. தச்சர் வீடு வந்ததும் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு வா என்று முதலாளி சொன்னார். வீட்டுக்குள் வாருங்கள் என்று சொல்லி முதலாளியை அழைத்தார் தச்சர். முதலாளியும் அவர் பின்னாடியே சென்றார். தச்சர் வீட்டு வாசலில் இருக்கும் மரத்தின் மீது சிறிது நேரம் கை வைத்திருந்து விட்டு உள்ளே சென்றார். முதலாளிக்கு ஒன்றும் புரியவில்லை. தச்சர் உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய குழந்தை ஓடி வந்தது. குழந்தையை பார்த்தவுடன் தூக்கி அணைத்து முத்தம் கொடுத்தார். தன் மனைவியை பார்த்ததும் புன்முறுவலுடன் தன் முதலாளியை அறிமுகப்படுத்திவிட்டு தண்ணீர் எடுத்து வரச் சொன்னார். காலையில் நடந்த எந்த பிரச்சனையும் நினைத்து பார்க்காமல் எப்படி இவரால் சகஜமாக இருக்க முடிகிறது என்று முதலாளி வியந்தார். தச்சர் எந்தவித கவலையும் இல்லாமல் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தார். தண்ணீர் குடித்துவிட்டு முதலாளி கிளம்ப தயாரானார். வீட்டிற்கு வெளியே வந்தவுடன் தச்சரிடம், இந்த மரத்தை தொட்டுவிட்டு போனவுடன் காலையில் நடந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி உன்னால் இருக்க முடிந்தது என்றார். அதுவா முதலாளி, இது என்னுடைய சுமைதாங்கி மரம். ஒவ்வொரு நாளும் நான் வேலை முடித்து வந்தவுடன் இந்த மரத்தை தொட்டு கர்த்தரிடத்தில் என் பாரத்தை இறக்கி வைத்து விட்டு தான் செல்வேன். வேலை செய்யும் இடத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும். அதெல்லாம் வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. காலையில் வண்டி பழுதானதற்கும், நான் தாமதமாக வந்ததற்கும், என் கையில் காயமானதற்கும், ஒளி உடைந்து போனதற்கும் என் குடும்பத்தாய் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் அவர்கள் மேல் கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? காலையில் நான் போகும்போது இந்த மரத்துக்கு அருகில் நின்று ஜெபம் செய்து பிரச்சனைகளை இல்லாமல் சமாதானமாய் போவேன். ஆச்சரியம் என்னவென்றால், நான் மாலை கொண்டு வந்து ஜெபித்துவிட்டு போன பிரச்சனைகள் அடுத்த நாள் காலை முழுவதுமாக தேவன் தீர்த்து வைத்திருப்பார். தச்சர் சொல்வதை கேட்டு முதலாளி ஆச்சரியப்பட்டு நின்றிருந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நாளையிலிருந்து இதை கடைபிடித்து பாருங்கள். பிரச்சனைகள் அஞ்சு ஓடும். பைபிள் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. ஆம், உங்கள் வாழ்க்கையில் வருகிற அனுதினமும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.